வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில பொருட்கள் நான் கடையில் வாங்கியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி. இதெல்லாம் எதுக்கு வாங்கினேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், நம்ம மெயின் வாசப்படி இருக்கு இல்லைங்களா? அந்த வாசப்படியில் நம்ம கூண்டு விளக்கு வைக்கிறோம் இல்லைங்களா? அணையா தீபம் வைக்கிறோம் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். ஒன்று ₹75 சொல்லிட்டு 2 ஸ்டாண்டு வாங்கினேன். சூப்பராக இருக்குதுங்க, வச்ச உடனே அழகாக இருக்குது. இந்த ஸ்கொயர் ஷேப் மனை பார்த்தீங்கன்னாக்கா பூ உருளி வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். நான் அன்றைக்கி எல்லாமே சொல்லியிருந்தேன், ஆனால் வைக்க சொல்ல உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அதனால தான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன் பாருங்கள். பூ உருளி வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா சதுரமாக இருக்கிறதால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வச்ச உடனே அழகாக திட்டமாக உட்காந்துருச்சு. ஆடைகிட எல்லாம் அழகாக இருக்குது பார்க்கவே. நல்லா சதுரமாகவும் நல்லா திக்காக இருக்குது. அந்த உட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்குது சூப்பராக. இதுவும் அந்த 2 வெளியே மெயின் வாசப்படியில் வைக்கிற அந்த மெட்டலில் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா? இது மெட்டலில் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒன்று ₹75 தான். அந்த மனை பார்த்தீங்கன்னா 200 சில்லறை. இந்த குட்டியாக செவ்வக ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? இது லெமன் டம்ளர் வைக்கிறதுக்காக வாங்கினது தான். இது கூட ₹50 என்னவோ தான். சூப்பராக இருக்குங்க, எல்லாமே நல்லா இருக்குது. தாராளமாக வாங்கலாம். நம்ம இங்கே செங்கல்பட்டில் தான் வாங்கினேன் நான். உங்களுக்கு கடை டீட்டெயில் வேணால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு நான். அவ்வளோதாங்க, சூப்பராக அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி கிருத்திகை வந்து சிம்பிளாக கும்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு அக்ஷய திருதின்றதுனால கண்டிப்பாக நம்ம நல்லா கும்பிடணும் இல்லைங்களா? அதனால பூஜை வேலையெல்லாம் முடிச்சு இன்றைக்கி கிருத்திகை கும்பிட்டு முடிச்சாச்சு. வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி சூப்பராக பண்ணியாச்சு. நாளைக்கு காலையிலே எழுந்துட்டு மகாலட்சுமி அம்மாவுக்கு பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நாளைக்கு முக்கியமான நாளுங்க. நீங்கள் நகை நட்டு வாங்குறத விட ஒரு சில ஏழைங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை தானம் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது.